சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஈஸி எக் ரெசிபி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல 2 முட்டை உடைச்சு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ முட்டையை நல்லா அடிச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வேக வைத்த முட்டை 1 எடுத்துருக்கோங்க. அதை இது போல் நம்ம கீறி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாங்க. 2-3 முறை இது போல திருப்பி விடலாம். இப்போ நம்ம முட்டையை அடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, இது மேல நம்ம சேர்த்துக்கணுங்க. எல்லாத்தையுமே இது போல் நம்ம சேர்த்துக்கணும். இதுக்கு மேலே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். சும்மா 4-5 துண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். லைட்டாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது பாருங்கள், ஒரு பக்கம் நமக்கு வெந்திருக்கும். இதை திருப்பி விடலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கோம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய எக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.